तेरी अखियां गुलाब के ना जावे साडा प्यार तेनू छड़ के हो जाए। हाय हेलो वेलकम टू सावित्री किचन। இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூரி, சப்பாத்தி, பட்டர் நான், குல்சா, சோளா பூரி எல்லாத்துக்கும் ஒத்து போற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ் கோலா பூரி. அதை எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத பார்க்கலாம். வெஜ் கோலா பூரிக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா கேரட்டு, பொட்டேட்டோ, பீன்ஸு, பீஸு, காலிஃப்ளவர் மட்டும் நான் உப்பு மஞ்சள் பொடி வெந்நீரில் போட்டு சுட வச்சு எடுத்து வச்சுருக்கேன், பூச்சி புழுவெல்லாம் போகிற மாதிரி. மீதி காய்கறியெல்லாம் அலம்பி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பியூரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் சும்மா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கோலாப்பூரிக்கு தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அந்த மசாலாவுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு ஜாவித்ரி, 2 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1.5 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு 8-10 மிளகு, 5 கிராம்பு, ஒரு 7-8 வரமிளகா. இதை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஒரு கிரைண்ட் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுக்கப்புறம் எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூனும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, மஞ்சள் பொடி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாப்பொடி. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கலர் மாதிரி வாசனை வர்ற மாதிரி. அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடயே இந்த வரமிளகா, அப்புறம் இந்த தேங்காய் இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக பவுடர் பண்ணி ரெடி பண்ண போகிறோம். இப்போ நான் இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். அதாவது தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ரோஸ்ட் ஆகி வரணும். இந்த பவுடர் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் தேங்காய் கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இது ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த காய்கறியெல்லாம் நல்லா காய்கறி இந்த மாதிரி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு வெறும்னா உப்பு மட்டும் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் பாயில் பண்ணி காய்கறியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் பாயில் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ பேன் பற்ற வச்சு ஆயிலும் கீயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்னே அதை விட்டுக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச ஆனியன் அதை சேர்த்துக்கலாம். எனக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிடிக்காது, அதனால் நான் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் அது ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அந்த ஆனியன் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் வதங்கினதும் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்ச டொமேட்டோ பியூரியும் போட போகிறோம். இது ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த டொமேட்டோ பியூரி போட்டுக்கலாம். நம்ம டொமேட்டோ பியூரி போட்டதும் ஒரு 7 மினிட்ஸ் மட்டும் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு ஒரு 1 கிளாஸ், அதாவது 200 ml வர்ற மாதிரி வாட்டர் விட போகிறோம். அதில் இப்போ டொமேட்டோ பாருங்கள் நல்லா வதங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்டு, டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர் எடுத்து வச்சோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அந்த கிரைண்ட் பண்ணிட்டு வந்தோம் இல்லையா, இதுக்குன்னு ஒரு பவுடர் ரெடி பண்ணோமே, அந்த பவுடர் நல்லா கோர்ஸாக நல்லா அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்கும். இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்
இந்த தனியாவோட ஃப்ளேவர், எள்ளோட ஃப்ளேவரு, இந்த கசகசா இதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா கொடுக்கும் நம்மளுக்கு வதக்கும் போதே. இந்த ஸ்டேஜில் வாட்டர் ஒரு 200 ml வர்ற மாதிரி வாட்டர் சேர்த்துட்டு இந்த பாயில் பண்ண வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு லிட் போட்டு ஒரு 15 minutes நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம அடுப்பில் வச்சு 15 minutes ஆயிடுச்சு. நான் லிட் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். ஆஹா, நல்ல ஒரு அரோமா. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நான் ஏற்கனவே பன்னீர் பட்டர் மசாலா வீடியோவில் சொன்ன மாதிரி காஜு, பாதாம் ரெண்டையும் பாலில் சோக் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனல் டச்சாக ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இருந்தாலும் சரி, பட்டர் இருந்தாலும் சரி, ஃபைனல் டச்சாக ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக ஒரு கை கொரியண்டர், சாப் பண்ண கொரியண்டர் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி பாத்திரத்தில் பிளேட்டிங்காக மாற்றிட வேண்டியதான். அவ்வளோதான், வெஜ் கோலாப்பூரி ரெடி. ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் கோலாப்பூரி ரெடி. இன்றைக்கி நான் பிளேட்டிங்காக நல்லா ஒரு 2 கீ ஃபுல்காவோட இந்த வெஜ் கோலாப்பூரி சர்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் செஞ்ச இந்த வெஜ் கோலாப்பூரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலாப்பூரி என்னென்னா ஒரு குருமா மாதிரி இல்லாமல், ஒரு சப்ஜி மாதிரி இல்லாமல், நல்ல ஒரு பியூட்டிஃபுல் அரோமாவாக, நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக் டேஸ்ட்டில் வரும். எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சாவித்ரி கிச்சன் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. गुलाब के ना जावे साडा प्यार तेनू छड़ के हो जाए तेरा ही दीदार।